அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கம் பல இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலே இன்று நாம் எல்லாம் சுதந்திரமாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பட்ட கஷ்டங்கள் நமக்கு இன்றும் பல நபிமொழிகளில் எடுத்து காட்டுகின்றன. அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்தாலும் அவர்களுடைய இல்லம் என்பது மிகப்பெரிய ஒரு எளிமையை வாழ்ந்தார்கள், ஒரு ஏழையாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல சான்றுகள் நபிமொழிகளிலே இருக்கின்றன. அதை போல அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய முதல் கலிஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இல்லம் எப்படி இருந்தது, இந்த இல்லத்திலே நடந்த பல நிகழ்வுகள் என்ன என்பதையெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இல்லத்தோடு நாம் தொடர்பு படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். வாருங்கள், இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இல்லத்திற்கு நாம் செல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இல்லத்திற்கு காலையிலும் மாலையிலும் செல்லாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியிலே 2297வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இல்லத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த நபிமொழியின் அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அருமை சகோதர சகோதரிகளே, இந்த இல்லம் குறைஷிகளுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இல்லமாக இருந்தது. ஆம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கமா நகரத்திலே எடுத்து சொன்ன ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு சில நபர்கள், குறிப்பாக 10 நபித்தோழர்களுக்கும் உட்பட்டவர்கள் தான் இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அந்த காலகட்டத்திலே இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டவர்களுக்கு குறைஷிகள் பல துன்பங்களை கொடுத்து கொண்டு வந்த சமயத்தில் தான் முதல் ஹிஜ்ரத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்திற்காக அனுப்பி வைத்தார்கள். முதல் பாகமாக சில நபித்தோழர்கள் அந்த நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்திருந்தாலும் இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபிசீனியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அருமை சகோதரர்களே, இந்த வரலாறு ஏன் சொல்லுகிறேன் என்றால், குறைஷிகளுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இல்லம் எப்படிப்பட்ட கலக்கத்தை ஏற்படுத்தியது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம். அருமை சகோதரர்கள், அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியாவை நோக்கி செல்லக்கூடிய நேரத்திலே பாதி வழியிலே ஒரு ஊரிலே ஒருவரை சந்திக்கின்றார்கள். அவருடைய பெயர் இப்னு தம்னா என்பது அவருடைய பெயர். அப்போது அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஊர்வாசிகள் என்னுடைய இறைவனை வணங்க தடையாக இருக்கின்றார்கள். இந்த பூமியிலே எங்காவது சென்று நான் என் இறைவனை வணங்குவதற்காக விருப்பப்படுகிறேன். ஆகையால் என்னுடைய புனிதமிக்க ஊரான மக்காவை விட்டு நான் வெளியேறிவிட்டேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அந்த இப்னு தப்னா என்ற அந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் உறவினர்களை நேசிக்கின்றீர்கள், ஏழைகளை அரவணைக்கின்றீர்கள். உங்களை போன்றவர்கள் அந்த மக்கமா நகரத்திலே இருந்து வெளியேறக்கூடாது. நீங்கள் திரும்பி சென்று உங்களுடைய இறைவனை மக்காவிலேயே வணங்குங்கள். உங்களோடு நான் வருகிறேன், குறைஷி தலைவர்களிடம் நான் பேசுகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த மனிதர் கூறி, பிறகு இருவரும் மக்காவை நோக்கி பயணமானார்கள். இப்னு தம்னா குறைஷி தலைவர்களை சந்தித்து, அபூபக்கர் போன்ற நல்லவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தர வேண்டும் என்று பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் இப்னு தம்னா. அப்போது குறைஷி தலைவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய இறைவனை வணங்குவதற்கும் ஓதுவதற்கும் அவருடைய வீட்டிலே உள்ளேயே அவர் அதை செய்து கொள்ளலாம், அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். காரணம், அவர் ஓதக்கூடிய அவர் தொழுகக்கூடிய அதனை எங்களுடைய மனைவிகள் எங்களுடைய குழந்தைகள் பார்த்தால் அந்த மார்க்கத்திற்கு மாறிவிடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று குறைஷிகள்
அச்சப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய இபாதத் இருந்தது. ஆம், அடுத்ததாக அருமை சகோதரர்களே, உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சரி, என்னுடைய வீட்டிற்கு உள்ளேயே நான் அல்லாஹ்வை தொழுகிறேன், அல்லாஹ்வினுடைய வேதமான குர்ஆனை ஓதிக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள். இது போன்றே தொழுகையை தன்னுடைய வீட்டிலே அமைத்துக் கொள்ளுகின்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிற்கு உள்ளேயே ஒரு மிகப்பெரிய இடம், காலி இடம் இருந்தது. வீட்டிற்கு உள்ளேயே முற்றம் என்று நாம் சொல்லுவோம், வறண்டா என்று சொல்லுவோம் நாம். அந்த இடத்திலே அவர்கள் வீட்டிற்கு உள்ளேயே ஒரு பள்ளிவாசலை அமைக்கின்றார்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று. பிறகு அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளியிலே உள்ளே, அந்த வீட்டிற்கு உள்ளே அமைத்துக் கொண்ட அந்த பள்ளியிலே இறைவனை வணங்கி ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். குறைஷி தலைவர்களும் அவர்களுடைய மனைவிகளும் குழந்தைகளும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேதமா என்று அவர்களுக்குள்ளேயே மனமாற்றம் ஏற்படுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இயல்பாகவே இரக்க குணம் அதிகம். அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் திடீரென்று அழுது விடுவார்கள். அந்த அளவிற்கு அவருடைய மனம் ஒரு உருகிய மனம். குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருகி அழுது கண்ணீர் வடித்து ஓதுவார்கள். இதனை பார்த்த அந்த குறைஷி பிரமுகர்கள், மனைவிகள், அதை போல குழந்தைகள் எல்லாம் இது புனிதமிக்க குர்ஆனாயிற்றே என்று ஆச்சரியத்தோடு பார்க்கலாயினர். எப்படி பாருங்கள், தன் இறைவனை வணங்குவதற்காக நீங்கள் என் வீட்டிற்கு உள்ளேதான் இறைவனை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டால் அந்த வீட்டை நான் பள்ளிவாசலாக மாற்றி விடுவேன் என்ற ஈமானோடு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அருமை சகோதரர்களே, இதுக்கு அடுத்ததாக நிறைய வரலாறுகள் உண்டு. இதை தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்றால் புகாரிலே 2297வது ஹதீஸிலே முழுவதுமாக நம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வரலாற்றினை சொல்லுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, இன்றொன்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்லக்கூடிய நேரத்திலே இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லத்தில் தான் எப்படி நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டும், நம்மளுடைய பயணத்திலே எந்த இடையூறுகள் வராமல் நாம் எப்படி செல்ல வேண்டும், எப்படி பாதுகாப்போடு இறைவனுடைய பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்ற அந்த திட்டங்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லத்தில் தான் அங்கே நடைபெறுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லத்தில் வளர்க்கப்பட்ட ஒட்டகம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்படியாக ஒரு அழகு மிகுந்த பூங்காவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லம் இருந்தது. அருமை சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்திலே அங்கே இருந்த இணை வைப்பாளர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கினார்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அந்த நேரத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியோடு இருந்த நேரங்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த நிகழ்வு என்பது நாம் இதற்கு முன்பாக பதிவு செய்திருக்கிறோம். ஜம்சம் தண்ணீரை மட்டுமே அவர்கள் அருந்திக் கொண்டு பல நாட்கள் பசியோடு இருந்தார்கள். இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய துன்பங்கள் இணை வைப்பாளர்களால் அங்கே நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் தான் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட சமயத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரே, என்னுடைய தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்றிரவு என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றேன் விருந்தாளியாக என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அங்கே தாயிஃப் நகர உலர்ந்த திராட்சையை அள்ளி கொடுத்தார்கள் என்ற செய்தி இங்கே முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4878வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. இப்படியாக எண்ணற்ற ஏழைகள், எண்ணற்ற அனாதைகள் பயன்பெற்ற ஒரு இல்லமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லம் இருந்தது. அருமை சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுதலை செய்த அந்த செயலாக இருக்கட்டும், இன்னபிற செயலாக இருக்கட்டும், குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அழுகையாக இருக்கட்டும்,
இதற்கெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உருகிய உள்ளம் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இயல்பாகவே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உழைப்பால். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். இப்படியாக இன்னும் பல நபி தோழர்களுடைய இல்லத்திற்கு நாம் இன்ஷா அல்லாஹ் செல்லுவோம். அவர்களுடைய இல்லம் எப்படிப்பட்ட புனிதமிக்க இல்லமாக இருந்தது, ஈமானுக்காக அந்த இல்லத்தை விட்டவர்கள் எப்படியெல்லாம் வெளியேறினார்கள் என்பது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளிலே நாம் பார்க்கலாம். அடுத்த இல்லமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இல்லம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம்.